ஆரம்பிப்போம். இதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். ஆவியான தேவனே அசைவாடுமே, அருட்பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. ஆவியான தேவனே அசைவாடுமே, அருட்பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. வாருமாவியே தூய ஆவியே, வாருமாவியே தூய ஆவியே, வாருமாவியே தூய ஆவியே, வாருமாவியே தூய ஆவியே. ஆவியான தேவனே அசைவாடுமே, அருள் பொழியும் தேவனே ஆட்கொள்ளுமே. தெய்வீக அக்கினியே இறங்கி வாருமே, திருக்கரத்தின் வல்லமையை பொழிந்திடுமையாம். தெய்வீக அக்கினியே இறங்கி வாருமே, திருக்கரத்தின் வல்லமையை பொழிந்திடுமையாம். திருக்கரத்தின் வல்லமையை பொழிந்திடுமையாம். திருக்கரத்தின் வல்லமையை பொழிந்திடுமையாம். ஆவியான தேவனே அசைவாடுமே, அருட்பொழியும் ஜீவனே அசைவாடுமே. ஆவியான தேவனே அசைவாடுமே, அருட்பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. ஆமீன். அன்பின் ஆண்டவரே, என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களை ஒருபோதும் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்லியிருக்கின்றீர். பெரும் சுமை சுமந்து சொந்திருப்போர் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று அழைத்தீர். இந்த நாளிலும் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய திருப்பாதத்திலே நாம் எல்லோரும் வந்திருக்கின்றோம். எங்களிடத்திலே செபிக்கும்படி கேட்ட விண்ணப்பங்களோடு உம்முடைய திருப்பாதத்திலே வந்து எல்லா விண்ணப்பங்களையும் உம்முடைய திருப்பாதத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம். அன்பின் ஆண்டவர், இந்த நாளிலே உம்முடைய திருக்கரம் எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நேரத்தில் தொட்டு ஆசீர்வதிக்கட்டும். இந்த விண்ணப்பங்களுக்காக நாம் செபிப்பதற்கு எங்களை தகுதி உள்ளவர்களாக மாற்றும். எங்களை உம்முடைய இரத்தத்தினால் கழுவி எங்கள் கரைகள் எல்லாவற்றையும் நீக்கி ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டுக்கள் உம்மிடத்தில் வருவதற்கு நீதாம் இந்த நேரத்தில் எங்களை உம்முடைய திருரத்தத்தினால் கழுவி தூய்மையாக்கியருளும். ஆண்டவரே, இந்த மன்றாட்டுக்களுக்காக மன்றாடும் பொழுது உம்முடைய வல்லமை செயலாற்றட்டும். எந்தெந்த விண்ணப்பங்களுக்காக மன்றாடுகிறார்களோ அந்த விண்ணப்பங்களை கொடுத்தவர்கள் அதற்கான பதிலை பெற்று உம்முடைய திருநாமத்தை மகிமைப்படுத்த உம்முடைய காதுகள் எங்கள் விண்ணப்பங்களுக்காக திறக்கப்படுவதாக. இந்த நாளிலும் ஆண்டவரே, விண்ணப்பங்களுக்காக செபிக்க இருக்கின்ற ஒவ்வொருவரையும் உம்முடைய தூய ஆவியினால் நிறைத்தரலும். அவர்கள் இல்லத்தையும் உம்முடைய பிரசன்னத்தினால் ஆட்கொள்ளும். அவர்கள் மன்றாடும் பொழுது பரிசுத்த ஆவியானவரே, எதற்காக எவ்வாறு மன்றாட வேண்டும் என்று நீரே எங்களை கற்றுக் கொடுத்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் மன்றாடி உம்முடைய அருக்கரங்கள் அர்ப்பணிக்கிறோம் நல்ல தந்தையே, ஆமேன். இயேசு ஆண்டவரை போற்றி பாடுவோம், அல்லேலூயா கீதம் பாடுவோம், ஆர்ப்பரித்து நடனமாடுவோம். இயேசு கிறிஸ்து ஆண்டவர் நமது இரட்சகர், நேற்றும் இன்றும் மாறிடாதவர். மலைகளை நோக்கி கண்களை உயர்த்தும் போது உதவி செய்பவர், கரம் உயர்த்தி ஜெபிக்கும் போது கர்த்தர் உயர்த்துவார். கரம் உயர்த்தி ஜெபிக்கும் போது கர்த்தர் உயர்த்துவார். பெலன் உள்ளவனுக்கும் பெலன் அற்றவனுக்கும் உதவிகள் செய்வது லேசான காரியம். இயேசு ஆண்டவரை போற்றி பாடுவோம், அல்லேலூயா கீதம் பாடுவோம், ஆர்ப்பரித்து நடனமாடுவோம். இயேசு கிறிஸ்து ஆண்டவர் நமது இரட்சகர், நேற்றும் இன்றும் மாறிடாதவர்.
இயேசு நேற்றும் என்றும் மாறிடாதவர். ஆமென். ஆமென். அன்பின் ஆண்டவரே, இன்றைக்கு முதலாவதாக நாங்கள் உம்மிடத்திலே கொண்டு வருகின்ற விண்ணப்பம், பரம்பரை சாபங்கள், பாவங்கள், நோய்களுக்காக உம்மிடத்திலே வருகிறோம். ஆண்டவரே, தகப்பனே, அன்றைக்கு ஆதாம் முதல் தொடங்கிய பாவமானது இன்று வரை எங்கள் ஒவ்வொருவரையும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றபடியால் அப்பா, உம்முடைய கீழ்ப்படிதல் மட்டுமே எங்களுக்கு ஆதாமின் பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க வல்லது என்று சொல்லி ஆதி பெற்றோர்கள் செய்த பாவம், எங்கள் பரம்பரையாக நாங்கள் அறியாத காலங்களிலும் தெரியாத காலங்களிலும் தொடர்ந்து வருகின்ற பாவங்கள், சாபங்கள் எல்லாவற்றையும், நோய்களையும் கூட இந்த வேளையிலே உம்முடைய திருச்சிலுவையின் முன்பாக கொண்டு வந்து வைக்கிறோம். ஆண்டவரே, இயேசுவின் நாமம் ஒன்றே அல்லாமல் பாவ மன்னிப்புக்கான பெயர் எதுவும் இந்த உலகத்திலே கொடுக்கப்படவில்லை என்று வேதம் சொல்லுகின்றது. உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள உம்முடைய திருரத்தம் எங்களை பரிசுத்தவான்களாக கழுவி மாற்ற வேண்டுமாய் மன்றாடுவோம். எங்கள் சந்ததியை ஆண்டவரே நீ பொறுப்படுத்திக் கொள்ளும். தலைமுறையாக தொடர்ந்து வருகின்ற பாவங்கள் அப்பா, உம்முடைய திரு ரத்தத்தினாலே கழுவப்பட்டு, உம்முடைய திரு ரத்தத்தினாலே நாங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டு எங்களுடைய சந்ததி உமக்கு முன்பாக ஆசீர்வாதமாக இருக்க நாங்கள் உம்முடைய ரத்தத்தின் வல்லமையை இப்பொழுதே எங்களை சேர்ந்த ஒவ்வொருவர் மீதும் தெளிக்கிறோம். ஆண்டவரே, தகப்பனே, விசுவாசத்தினாலே நாங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கின்றோம் என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகின்றது போல, உம்மை விசுவசித்து உம்முடைய திரு ரத்தத்தினாலே கழுவப்பட்ட நாங்கள் இப்பொழுது நீதிமான்களாக்கப்பட்டிருக்கின்றபடியால் எங்களுடைய பாவங்கள், சாபங்கள் எல்லாம் கழுவப்பட்டு மறைந்து போனதற்காய் உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். சகல நோய்களும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே மறைந்து போகின்றபடியால் நன்றி. இனி எந்த சாபமோ, பாவமோ, நோய்களோ எங்களையோ எங்கள் சந்ததியோ தொடராத படிக்கு இதோ உமக்கு முன்பாக நாங்கள் எங்களை கொண்டு வந்து வைக்கிறோம். எங்களை சார்ந்தவர்களை கொண்டு வந்து வைக்கிறோம். ஐயா, நீரே பாதுகாத்து ஆசீர்வதிக்கும்படியாய் மன்றாடுகிறோம். இன்னும் ஆண்டவரே, தகப்பனே, இந்த வேளையிலும் நாங்கள் இன்றைய சூழ்நிலையிலே பல விதமான நோய்கள் பரவி கொண்டிருக்கின்ற காலகட்டத்திலே உமக்கு முன்பாக வந்து நிற்கிறோம். அப்பா ஐயா, நோய்களினாலே கலக்கங்களும் பயங்களோடும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மக்களையும் உம்முடைய கரத்திலே கொண்டு வந்து வைக்கிறோம். ஐயா, உம்முடைய வார்த்தையை நம்பி அதை ஏற்றுக்கொண்டு தைரியமாக இந்த உலகத்தின் பாடுகளை சந்திக்க, நோய்களை சந்தித்து எதிர்த்து வெற்றி பெற நீர்தாமே ஒவ்வொருவருக்கும் வேண்டிய பலத்தையும் இடத்தையும் விசுவாசத்தையும் கொடுக்கும்படியாக மன்றாடுகிறோம். ஆண்டவரே, அப்பா, நீர் கீழ்ப்படிந்த படியால் உம்முடைய வெற்றியை, உம்முடைய உயிர்ப்பை நாங்கள் கண்டது போல நாங்கள் உமக்கு கீழ்ப்படிந்து எங்களுடைய வாழ்க்கையின் வெற்றிகளை காண நீரே எங்களோடு கூட வழி நடக்கும்படியாக மன்றாடுகிறோம். கொன்றொழிக்கும் கொள்ளை நோய்களுக்கு நீர் எங்களை தப்பிவிக்க வல்லவர் என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவரே, இதோ இந்த வேளையிலே அதை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம். இயேசுவின் நாமத்திலே எந்த நோயோ நொடிகளோ எங்களை மேற்கொள்ளாதபடி அப்பா, உம்முடைய வல்லமையின் திரு ரத்தமும் வார்த்தையின் வலிமையும் எங்களையும் எங்களை சார்ந்தவர்களையும் பாதுகாக்கின்றபடியால் உமக்கு நன்றி. நீர் 1000 தலைமுறைக்கு இரக்கம் செய்கிற தேவன். ஆண்டவரது பேரன்போ அவருக்கு அஞ்சுவோன் மீது என்றென்றும் இருக்கும். அவரது நீதியோ அவர்களின் பிள்ளைகள் மேலும் இருக்கும் என்று சொன்னீரே. இதோ எங்களை சார்ந்த ஒவ்வொருவரையும், இந்த இணையத்திலே இணைந்து கொண்டிருக்கின்றவர்கள், இந்த வார்த்தைகளை கேட்கின்ற ஒவ்வொருவரையும் கூட விசேஷித்த விதமாக உம்முடைய பாதுகாப்பின் கரம் பாதுகாக்க வேண்டுமாய் மன்றாடி ஒப்பு கொடுக்கிறோம். ஐயா, இன்னும் ஆண்டவரே, எங்களுடைய புதுவாழ்வு குழுவுக்காக உம்மிடத்திலே வருகிறோம். தகப்பனே, இது உம்முடைய கூட்டம், இது உம்முடைய குழு, உம்முடைய மந்தை. ஆண்டவரே, நீதாமே ஒவ்வொருவரையும் தெரிந்தெடுத்து அவர்களுக்கு வேண்டிய வல்லமைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுத்து இந்த இடத்திலே நிறுத்தி இருக்கிறீரையா, குழுவாக இணைத்திருக்கிறேன். அதற்காக நன்றி.
எங்கள் குழுவின் வளர்ச்சியை உம்முடைய கரத்திலே வைக்கிறோம் ஐயா. வார்த்தைகளை கேட்க ஆர்வத்தோடு மக்கள் இன்னும் கூடி வர வேண்டுமாய் உம்முடைய நாமத்திலே நாங்கள் மன்றாடுகிறோம் ஐயா. வழிபாடுகளை பொருட்படுத்திக் கொள்ளுங்க. ஒவ்வொரு வழிபாடும் உம்முடைய பரிசுத்த ஆவியின் நிறைவினாலும் அதிசயங்கள் அற்புதங்களினாலும் அப்பா காணப்பட நீங்கள் தாமே அந்த வழிபாட்டை ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக மன்றாடுகிறோம் ஐயா. இன்னும் தகப்பனே, அதிலே செய்யப்படுகிற ஒவ்வொரு பணிகள், அதை செய்கின்ற பணியாளர்கள், அவர்களது குடும்பங்களை உடைய கரத்திலே வைக்கிறோம் ஐயா. எந்த தீமைகளோ அணுகாதபடி ஆண்டவரே ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளும். வாதையின் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று சொன்ன தகப்பனே, இருளின் அந்தகார சக்திகள் எதுவும் இந்த பணியாளர்களையும் குடும்பங்களையும் மேற்கொள்ளாதபடி உம்முடைய வல்ல கரம் பாதுகாக்கும்படியாக மன்றாடுகிறோம். இன்னும் நேரலையிலே பங்கு பெற்றுகின்றவர்கள், இணைய வழியிலே இந்த வழிபாடுகளை பார்க்கின்றவர்கள் ஒவ்வொருவரையும் கூட நீ பாதுகாக்க வேண்டுமாய் மன்றாடுகிறோம். சிறப்பு அன்பளிப்பு செய்கின்றவர்கள், இன்னும் ஆண்டவரே சிற்றுண்டிகள் தயாரித்து ஒழுங்கு செய்கின்றவர்கள், அவர்களையும் கூட உம்முடைய திருக்கரத்திலே வைக்கிறோம் ஐயா. நீதாமே ஒவ்வொருவரையும் உம்முடைய மகிமைக்காக பயன்படுத்த வேண்டுமா இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஐயா. முக்கியமாக ஆலயத்தை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. வழிபாடு நடக்கிற ஆலயத்தை ஆண்டவரே, அன்றைக்கு மோசே மலைக்கு போகும் பொழுது இருந்த அந்த மகிமையின் மேகம் அந்த ஆலயத்தை நிரப்பட்டும். சாலமோனின் ஆலயத்தை மூடிய மகிமையின் மேகம் இந்த ஆலயத்தை மூடட்டும் ஆண்டவரே. அங்கு வருகின்ற ஒவ்வொருவரும் உம்முடைய மகிமையை கண்டு, அற்புதத்தை கண்டு, வல்லமையை பெற்றுக்கொண்டு உமக்கு சாட்சியாக வாழ நீரே ஆசீர்வதிக்க வேண்டுமாய் சர்வ வல்லமை உள்ள இயேசுவின் நாமத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபம் கேட்கின்றோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென். ஆமென். அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களை காண்கின்ற தேவன், எங்கள் குரலுக்கு செவி கொடுக்கிற தேவன், எங்கள் விண்ணப்பத்துக்கு பதில் தருகிற தேவன். ஆண்டவரே, இந்த நேரத்திலும் இந்த விண்ணப்பங்களை கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் தாமே பொறுப்பேற்று எல்லா விண்ணப்பங்களையும் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம். குடிப்பழக்கம், போதை மருந்து பழக்கம், சூதாட்டம் போன்ற தீமைகளில் இருந்து இளம் தலைமுறை விடுவிக்கப்பட தேவனே உமது கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த இளைய தலைமுறைகளை உமது கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் இந்த குடிப்பழக்கங்களுக்கும் இந்த போதை வஸ்துக்களுக்கும் ஆண்டவரே அடிமையாகி ஆண்டவரே தங்களுடைய வாழ்க்கையை சீரழிக்கிறது மட்டுமல்லாமல் குடும்பங்களிலும் பல பிரச்சனையை ஏற்படுத்த அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, கடவுள் வார்த்தையிலும் உயிர் வாழ்வான் என்று சொல்லி இருக்கிறேன் ஆண்டவரே. இந்த இளைய தலைமுறைகள் எல்லாம் ஆண்டவரே, கடவுள் எங்களுக்கு தந்த காலங்கள், நேரங்கள், அதை பயன்படுத்தி நாங்கள் வாழ வேண்டும், படிக்க வேண்டும், உயர்ந்த நிலையில் இருக்க வேண்டும் என்ற உயர்ந்த சிந்தனை அவர்களுக்கு கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த கீழ்த்தரமான பழக்கங்களையோ கீழ்த்தரமான பழக்க வழக்கங்களுக்கு அவர்கள் அடிமையாகாதபடி தேவன் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். நல்ல நண்பர்களை அவர்களுக்கு கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆவிக்குரிய நண்பர்கள், ஆவிக்குரிய வயது மூத்தவர்கள் எல்லாம் ஆண்டவரை அவர்களுக்கு கொடுத்து அந்த தீமையிலிருந்து அவர்களை விடுவிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமது நாமம் ஒன்றே அவர்களை விடுதலையாக்கும், வாழ வைக்கும், உயர்த்தும் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த விண்ணப்பத்தை யார் யார் தந்திருக்கிறார்களோ மற்றும் இந்த விண்ணப்பத்துக்கு யார் யார் இந்த வாலிப பிள்ளைகள் அடிமையாக இருக்கிறார்களோ இப்பொழுதே ஆண்டவரே உமது கரம் அவர்கள் மேல் தொட்டு அந்த தீய பழக்கங்கள், தீய சிந்தனைகளில் இருந்து ஆண்டவரே விடுதலையாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமது நாமம் வல்லமை உள்ளது என்று நாங்கள் விசுவசிக்கிறோம் ஆண்டவரே. மற்றும் ஆண்டவரே, குடும்பத்தில் ஏற்பட்டுள்ள நோய்கள், பிரச்சனைகளினால் பாதிக்கப்பட்டுள்ள அனைவரும் குணமடையவும், உடல் மன ஆரோக்கியம் குறைவுகள் நீங்கி வாழவும் கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இன்றைய காலங்களிலே குடும்பங்களிலே பற்றாக்குறைகள், பொருளாதார பிரச்சனைகள், வேலையில்லா திண்டாட்டம், வேலைகளிலே பிரச்சனைகள், ஒருவரை புரிந்து கொள்ளாத நிலைமைகளினால் ஆண்டவரே இன்றைய குடும்பங்களிலே மன நோய்கள், வியாதிகள், பிரச்சனைகள் என்று நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த குடும்பங்களை எல்லாம் பொறுப்பேற்றுக் கொள்ளும் ஆண்டவரே. நீர் அன்று ஒவ்வொருவர் மேலும் உமது கரங்களை வைத்த பொழுது உமது வல்லமை ஒவ்வொருவர் மேலும் சென்று பலவீனப்பட்ட உறுப்புகள் பலனடைந்தது போல் ஆண்டவரே, இப்பொழுதும் ஆண்டவரே
உடல்நல குறைவுகளினால், மன சோர்வினால், மன அழுத்தங்களினால், மன நோயினால் பாதிக்கப்பட்டுள்ள ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவருடைய கரம் தொட்டு அற்புதம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மற்றும் ஆண்டவரே, கணவன் மனைவிக்கிடையில் அன்பும் ஒற்றுமையும் நிறைவாக கிடைத்து பிள்ளைகளை இறை வழியில் நடத்த வேண்டும் என்று உமது கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. கணவன் மனைவியை இணைத்து ஒரு சந்ததியை உருவாக்குங்கள் நீர் ஆசீர்வதித்த தேவன் ஆண்டவரே. அந்த கணவன் மனைவிக்கிடையே ஆண்டவரே நல்ல புரிந்துணர்வும் அன்பும் கடவுள் விசுவாசமும் கடவுள் நம்பிக்கையும் கடவுள் பயமும் அவர்களுக்கு இருக்கின்ற பொழுது ஆண்டவரே, தங்களுடைய குடும்பங்களை அவர்கள் கடவுள் வழியிலே நடத்துவதற்கு அவர்கள் இலகுவாக இருக்கும் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஆண்டவருடைய பிரசன்னம் நிறைவாக இருப்பதாக, பரிசுத்த ஆவியின் அசைவாடல் இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். குடும்பங்களில் இருக்கிற இருள்கள் நீங்கி போவதாக ஆண்டவரே. அந்த குடும்பங்களில் இருக்கிற பற்றாக்குறைகள் என்னென்ன குறைவுகள் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தை எல்லாவற்றையும் நிறைவாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த கணவன் மனைவிக்கு நல்ல அன்புறவையும் ஒற்றுமையும் கலந்து ஆலோசிக்கின்ற நல்ல உள்ளத்தையும் தேவன் அவர்களுக்கு கொடுத்து அவருடைய பிள்ளைகளையும் ஆண்டவரை இந்த இறை வழியில் நடத்துவதற்கு தேவன் அவர்களை நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நீ சொல்லியிருக்கிற இயேசுவின் நாமத்தான் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நிறைவாக நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லியிருக்கிற ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரை இந்த விண்ணப்பங்கள் எல்லாம் அது கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீ சந்திப்பீர் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம், மனமகிழ்ச்சி, சமாதானம், அன்பு, ஒற்றுமை எப்பொழுதும் நிறைவாக தங்கும் என்றும் நாங்கள் விசுவசிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் வல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். 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 அன்பின் ஆண்டவரே, கேளுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கண்டடைவீர்கள் என்று சொன்ன ஆண்டவரே, நாங்கள் இந்த இணைய வழி மூலம் சுமந்து வந்திருக்கிற மன்றாட்டுக்களை ஆண்டவரே நீர் கேட்டுக்கொண்டிருக்கிறீர், சந்தித்துக் கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. அவர்களை நீர் எடுத்து பாவிக்க போற கிருபைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். அப்பா, இன்றைய உலகத்திலே ஆண்டவரே ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த கேன்சர் வியாதியை ஆண்டவரே உம்மிடத்தில் ஒப்படைக்கின்றோம். இதிலே ஆண்டவரே பாதிக்கப்பட்டிருப்பவர்களே ஆண்டவரே, இதிலே சிகிச்சை செய்து கொண்டிருப்பவர்களும் அல்லது ஆண்டவரே இந்த சிகிச்சையினால் ஆண்டவரை வைத்தியர்களால் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிற அனைவரையும் ஆண்டவரே உம் பாதத்தில் கொண்டு வருகின்றோம். அப்பா, அன்று குஷ்டரோகத்தால் ஆண்டவரை பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற அந்த நிலையை ஆண்டவரை நீர் மாற்றி அமைத்தீர் ஆண்டவரே. குஷ்டரோகி சொன்னார், நீர் சித்தமானால் என்னை குணமாக்கும் அண்டு. ஆம், நீர் பதில் அளித்து நான் சித்தமாகிறேன், நீ குணமாக என்று ஆண்டவரே இந்த கேன்சரில் இருக்கிற அனைவரையும் உம்மிடத்தில் ஒப்படைக்கின்றோம். நீர் அவர்கள் ஒவ்வொருவரையும் சந்தியும் ஐயா. ஆண்டவரே, வைத்தியரால் மாற்ற முடியாதவை உம்மால் மாற்ற முடியும் என்று நம்புகிறோம். அப்பா, இவர்கள் விசுவாசத்தோடு உம்மிடம் கேட்கிறார்கள் ஆண்டவரே. இவர்களுடைய ஒவ்வொரு நிலையையும் நீர் சந்திக்க போற கிருபைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். அப்பா, இந்த கேன்சர் கட்டிகள் ஆண்டவரை உருமாற்றம் தெரியாமல் ஆண்டவரை அவர்களை விட்டு விலகுவதற்கும் ஆண்டவரை இந்த கேன்சர் செல்லுகள் மறைந்து போவதற்கும் அவர்களை நீர் ஆட்கொள்ள போற இந்த கிருபைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். அப்பா, இந்த கேன்சரினால் ஆண்டவரை பாதிக்கப்பட்டு இலங்கையில் இருக்கிற ஒரு இளம் பெண் இன்றைக்கு ஆண்டவரை மருந்துகளை ஆண்டவரை பாவிப்பதற்கு ஆரம்பித்திருக்கின்றார். இந்த நிலையில் ஆண்டவரை அவவை தொடும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த மாத்திரைகள் அவருக்கு ஒரு உதவியாகத்தான் இருக்கும். ஆனால் ஆண்டவர் நீர் வல்லவர், உம்முடைய வார்த்தையினால் அவவை குணமாக்க முடியும் ஆண்டவரே. இந்த மாத்திரையை நம்பவில்லை ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நம்பி ஆண்டவரே இந்த மகள் உம்மிடம் வந்திருக்கின்றார். இவவை ஆண்டவரை தொடும் ஆண்டவரே. இவருடைய சிகிச்சை எல்லாவற்றிலும் நீரே வைத்தியனாக இருந்து அவை தொட்டு குணமாக்க வேண்டுமாய் உம்மிடத்தில் கெஞ்சி மன்றாடுவோம். இவவுக்கு வேண்டிய மன அமைதியையும் ஆண்டவரே, தைரியத்தையும் வல்லமையையும் உம்மிலே ஆழமான விசுவாசத்தையும் நம்பிக்கையும் ஆண்டவரை நீர் கொடுத்திரலும். அவ உமக்கு சாட்சியாக வருவதற்கு நீர் ஆண்டவரை செய்த போற அற்புதத்துக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். அப்பா, கேளுங்கள் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரை கேட்கப்படும் என்று சொன்னீரே ஆண்டவரே. உன்னுடைய மன்றாட்டுக்கள் கேட்கப்படுகின்றன, உன்னுடைய கண்ணீர் துடைக்கப்படுகின்றன என்று சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, இளம் மகன் ஒருவன் வேலையை ஆண்டவரே நிரந்தர வேலை கிடைக்க வேண்டுமாய் ஆண்டவரை உம்மிடம் வேண்டி நிற்கின்றார். ஆண்டவரே, இந்த மகனை சந்தியும். இவர் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியிலும் நீர் அவருக்கு பலனாக இருந்து அவரை உயர்த்தும் ஆண்டவரே. இன்னும் இந்த வேலைக்கு என்னென்ன தடைகள் இருக்கின்றதோ அவற்றை நீர் சந்தியும் ஐயா. பரிசுத்த ஆவியானவர் இந்த தடைகளை ஆண்டவரை நீக்கி அவரோடு செயலாற்ற அவருக்கு நீர் செய்ய போற அற்புதத்துக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். அப்பா, இந்த மகன் நிரந்தர வேலை கிடைத்து உமக்கு சாட்சியாக
உம்மிலே அவர் விசுவாசமா கொள்ள உம்முடைய பிரசன்னத்தை அவர் காணும்படி நீர் செய்ய போற அற்புதத்துக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். அப்பா, ஒரு இளம் தாயார் தன்னுடைய நாரி வருத்தத்தினால் ஆண்டவரே வலியை ஆண்டவரே தாங்க முடியாமல் வேதனையோடு உம்மிடம் வந்து நிற்கின்ற ஆண்டவரே, இவவை தொடும். இவவுக்கு நீர் கொடுத்த ஒரு குழந்தை செல்வத்துக்காக நன்றி கூறுகின்றோம். அந்த குழந்தையை கூட பராமரிக்க முடியாத வகையில் அவ வேதனையோடு இருக்கிறார். ஆண்டவரே, நீர் சிலுவையிலே உம்முடைய வேதனையை ஆண்டவரை அர்ப்பணித்து எங்களுக்காக ஆண்டவரை நீர் சிலுவை சுமந்தீரே. அப்பா, அந்த சிலுவையிலே நாங்கள் இந்த வலியை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். அப்பா, நீர் கையேற்று உம்முடைய தள்ளும்புகளால் அவவை குணமாக்கி அவ பூரண சுகத்தோடு அந்த குழந்தையை தாயன் அன்போடு ஆரோக்கியத்தோடு அவவை வளர்ப்பதற்கும் ஆண்டவரே நீர் அவவுக்கு துணை செய்ய போற கிருபைக்காகவும் இந்த குழந்தையை அற்புதமாக வளர்த்தெடுப்பதற்கு நீர் செய்ய போற அத்தனை செயலுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி கூறுகின்றோம். எல்லாவற்றையும் ஆண்டவரே உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கணும் ஆண்டவரே. நீரே அவற்றை ஒவ்வொன்றையும் சந்தித்து நீர் செயலாற்ற போற கிருபைக்காக நன்றி கூறுகின்றோம். எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாகவுமே கெஞ்சி கேட்டு நிற்கின்றோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமேன், 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 ஆமேன். தேங்க்யூ கத்தாவே சுவாமி. மறுபடியும் இந்த வேளையிலே கத்தாவே இந்த ஜெபக்குழுவிலே சேர்ந்து ஜெபிக்க தந்த இந்த தருணத்துக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ராஜாவே சுவாமி. Yes, Lord. விசேஷமாக கத்தாவே சுவாமி, எங்களுடைய கனடா தேசத்துக்காக வருகிறோம் தாப்பனே சுவாமி. அப்பா, இந்த தேசத்திலே நடக்கும் ஒவ்வொரு கிரைம்ஸ்களுக்காக வருகிறோம் தாப்பனே சுவாமி. ஐயா தாப்பனே சுவாமி, இந்த நாட்களிலே அப்பா சத்ருவான் இந்த தேசத்தை கத்தாவே சுவாமி கண்ணோட்டமாக இருந்து கத்தாவே அநேக பிள்ளைகளை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறான் தாப்பனே சுவாமி. இவ எல்லாவற்றுக்காகவும் கத்தாவே உமது பாதத்திலே நாங்கள் வந்து நிற்கிறோம் ராஜாவே சுவாமி. அப்பா, நீதான் அப்பா ஒவ்வொரு உள்ளங்களோடு நீர் பேசும் ஐயா சுவாமி. அப்பா, கன் வயலன்ஸ் கத்தாவே சுவாமி, கத்தாவே ரொபரிஸ் என்று சொல்லி எத்தனையோ காரியங்கள் கத்தாவே இந்த நாட்களிலே இளம் வாலிபர் பிள்ளைகள் மத்தியிலே கத்தாவே சுவாமி இருக்கிறது ராஜாவே சுவாமி. இவை எல்லாவற்றையும் கத்தாவது கரத்திலே தருகிறோம். அப்பா, இந்த யங்ஸ்டர்ஸ் கத்தாவே இந்த நாட்களிலே கத்தாவே எத்தனையோ தீங்கான காரியங்களிலே கத்தாவே ஈடுபடுவதற்கு கத்தாவே சத்ருவான் கத்தாவே அவர்கள் மீது கத்தாவே அவன் தன்னுடைய வல்லமையாக கிரிய செய்து கொண்டிருக்கிறான் ராஜாவே சுவாமி. அப்பா தாப்பனே, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் ஐயா சுவாமி உமக்காக பலவான்களாக எழும்ப வேண்டும் என்று சொன்னீரப்பா சுவாமி. ஐயா, அந்த நாட்களிலே தாப்பனே சுவாமி அவர்கள் ஒவ்வொரு மீதும் அது கரம் இருந்து கத்தாவே சுவாமி. அப்பா, இப்படியான தவறான காரியங்களை செய்து கத்தாவே தங்களுடைய இளமை காலத்தை கத்தாவே வீணடித்து கத்தாவே சுவாமி. அப்பா, அவர்கள் கைது செய்து கத்தாவே தண்டனை அனுபவித்து கத்தாவே தாங்கள் வாழ வேண்டிய அந்த சுதந்திரத்தை இழந்து கத்தாவே சுவாமி. ஐயா, அறியாமல் செய்கிற அந்த பிள்ளைகளின் சத்ருவின் அந்த கிரிகள் இருந்து கத்தாவே சுவாமி நீர்தான் அவர்களை மீட்டெடுக்க வேணும் தாப்பனே சுவாமி. அது கரத்திலே ஒவ்வொன்று தந்து ஜபிக்கிறோம் ஐயா சுவாமி. எல்லாவற்றையும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசுவின் நாமத்தில் வேண்டிக்கிறேன் சுவாமி. ஆமென், ஆமென். Thank you. Amen, amen. Dear Heavenly Father, we thank you, Lord, for this beautiful day you brought upon us, Lord Jesus. Holy Spirit, we welcome you into our hearts, into our minds, and into our soul. Father God, I dedicate this prayer for all young people who are confused, who are worried, who are anxious, who may be going through depression or any mental illnesses, Father God. Lord Jesus, I ask you to pray over their minds and their souls, Father God. Lord Jesus, help us to know the one true God and help us to know that our Lord Jesus is with us throughout these struggles. Father God, you are a great God and we are so little to you, Lord Jesus. Let us be able to open our hearts and be vulnerable to you, Father God. Abba, Father, let us bow down on our knees and cry to you for help. Lord Jesus, I ask you to pray over these young people, Lord Jesus, that you are able to provide them with the comfort they need, the protection they need, the answers they are looking for. Father God, you provide us in your time and in your ways, Lord Jesus. Let us come to know that. Let us come to know that the Lord God will answer all of our prayers and all of our worries and dwellings in his time. Lord Jesus, I especially pray for all those students who are starting school, whether it's a new school, a new university that they're going to, whatever it is, a new job. May you protect them and may you walk
through them and be with them, Lord Jesus. Yes. Lord, in the Bible it says, may their right hand not be shaken, Lord Jesus. Father God, be with us in every step and everything we do. Give us the knowledge and wisdom we need to overcome the obstacles, Lord Jesus. Anytime we fall into confusion or afraid of what's going to happen next, let us run to the Father and ask him what it is he wants of us, Lord God. Lord Jesus, I pray for all those here present, whatever doubts and struggles they are going through, may you answer their prayers, Lord Jesus. Whatever struggles that their hearts are contained, may you wash that away with your loving touch, Lord Jesus. Lord God, I also remember at this time our dearly beloved Periama, Lord Jesus. Lord God, we pray for her soul that it is resting in your heavenly kingdom. And we pray for her family, Lord Jesus, as they continue to seek you, and any time they are confused and they question, why did this happen? May they reach out to you and may they find comfort only through you, Lord Jesus. Yes. And I place all these requests into your mighty, matchless name, and we pray, amen. 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 Thank you, Naomi, for your prayer and your time. God bless you. ஐயா பிரசன்னம் அண்டி வந்தேன், ஐயாவும் வார்த்தைகள் வாழ்வாகணும். ஐயாவும் பிரசன்னம் அண்டி வந்தேன், அழியாவும் வார்த்தைகள் வாழ்வாகணும். விண்ணும் அழியலாம், மண்ணும் மறையலாம், வாழ்வில் செல்வம் எல்லாம் அழியலாம். விண்ணும் அழியலாம், மண்ணும் மறையலாம், வாழ்வில் செல்வம் எல்லாம் அழியலாம். வான்மழை போல் பயன் தராமல் திரும்புவதில்லை, வான்மழை போல் பயன் தராமல் திரும்புவதில்லை. வார்த்தையே, வார்த்தையே, ஐயாவும் பிரசன்னம் அண்டி வந்தேன், அழியாவும் வார்த்தைகள் வாழ்வாகணும். அழியாவும் வார்த்தைகள் வாழ்வாகணும். ஆமென். Amen. ஆண்டவரே, இன்றைய நாளுக்காகவும் இந்த செப நேரத்துக்காகவும் நன்றி கூறுகின்றோம். நாங்கள் உண்மை முழு இதயத்தில் போற்றி புகழ்கின்றோம். நீ நேற்றும் என்றும் மாறாதவர், அதிசயம் செய்பவர், வாக்கு மாறாதவர். ஆண்டவரே, நாங்கள் உண்மை நோக்கி கூப்பிடுகிறோம். ஏனெனில் நீர் எங்களுக்கு பதில் அளிப்பீர் என்ற விசுவாசத்துடன் எங்கள் விண்ணப்பங்களை உம்மிடம் கொண்டு வருகின்றோம். கனடாவில் வீடு வாங்கியவர்களுக்காகவும் வீடு விற்க இருக்கிறவர்களுக்காகவும் அன்றாடுகிறோம். என் மக்கள் அமைதி சூழ் வீடுகளிலும் பாதுகாப்பான கூடாரங்களிலும் தொல்லையற்ற தங்குமிடங்களிலும் குடியிருப்பார் என்று கூறியுள்ளீர். அதன்படி வீடு வாங்கியவர்கள் தங்கள் இல்லங்களில் சமாதானமாக மனமகிழ்ச்சியுடன் வாழ அவர்களை ஆசீர்வதியும். உம்முடைய இறை பிரசன்னம் அவர்களின் இல்லங்களில் தங்குவதாக. வீடு விற்க இருப்பவர்களையும் மற்றும் இலங்கையில் தனது நிலத்தை விற்க விரும்பும் தாஸ் என்பவரின் நிலம் விற்கப்பட வேண்டும் என்றும் அன்றாடுகின்றோம். நீர் அற்புதமான காரியங்கள் செய்யும் தேவன். வீடு காணி விற்க இருப்பவர்களை கண்ணோக்கி பாருமப்பா. அவர்களின் மன விருப்பப்படி அவர்களின் நிலங்கள் நல்ல விலைக்கு விற்பதற்கு பாதைகளை செம்மையாக்கிக் கொள்ளும். அவர்களின் காரியங்கள் தடையின்றி தாமதமின்றி ஏற்ற காலத்தில் விற்று பலன் பெற உதவி செய்யும். அவர்கள் ஞானமாக சிந்தித்து செயல்பட வழி நடத்தி செல்வீராக. மற்றும் உள்ளம் தண்டு பிரச்சனையால் காலில் கடுமையான நோவினால் நடக்க முடியாமல் வேதனைப்படும் தாயாருக்காகவும் மாடிப்படியில் இருந்து விழுந்து சத்திர சிகிச்சை செய்யப்பட்டு வைத்தியசாலையில் இருக்கும் தாயாருக்காகவும் மன்றாடுகின்றோம். இந்த இரு தாயாரையும் உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களை கண்ணோக்கி பாரும் அப்பா. நீர் குணமாக்கும் வல்லமை உள்ள ஆண்டவர். அவர்கள் மீது மனமிறங்கும்.
உமது இரத்தத்தினால் அவர்களை கழுவி உமது தழும்புகளால் சுகமாக்கும். நோயின் கட்டுக்களில் இருந்து அவர்களை விடுவித்தருளும். வேதனையையும் நோயையும் நீக்கும் வல்லமை உமக்கு உண்டு. உமது கரத்தினால் தொட்டு அவர்களை அரவணைத்து சுகம் கொடுத்து உமது நாமத்தை மகிமைப்பட செய்வீராக. மற்றும் வயோதிபர்கள் அனைவருக்காகவும் மன்றாடுகின்றோம். முதிய வயதில் நான் உங்களை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று கூறியுள்ளீர். ஆண்டவரே, எல்லா முதியோரையும் தாங்கி வழி நடத்தும். எந்த ஒரு சோர்வும் வராதபடி காத்துக்கொள்ளும். முதிர்ந்த வயதில் என்னை தள்ளி விட்டாலும் என் பலன் ஒடுங்கும் போது என்னை கைவிட மாட்டீர் என்று கூறியுள்ளீர். அதன்படியே அவர்களை கைவிடாமல் பற்றி கொண்டு பலன் ஒடுங்கும் போது ஒரு நாளும் அவர்களை விட்டு விலகாதபடி உம்மை சார்ந்து வாழ உதவி செய்யும். அவர்களின் மனதில் தளர்ச்சி சமாதானம் இல்லாமல் தவிக்கும் முதியவர்களுக்கு சமாதானத்தை அருளும். ஆண்டவரே, சரீரம் பலவீனத்தால் சோர்வுடையும் போது நீரே அவர்களுக்கு பலனாக இருந்து உதவி செய்யும். ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார் என்ற விசுவாசத்தின் ஆவியை ஊற்றி அவர்களை வழி நடத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டி நிற்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். 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 நன்றி ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே, போற்றுகிறோம் ஆண்டவரே, நல்லவரே, வல்லவரே, இரக்கமுள்ளவரே, அன்புள்ளவரே, நன்றியோடு துதிக்கிறோம். தாயின் கற்பத்திலே தெரிந்து கொண்டு பேர் சொல்லி அழைத்த தெய்வம் நீர் ஆண்டவரே. அன்று இடத்தில் வந்தவர்கள் வெட்கப்பட்டு போகாதபடி விடுதலை கொடுத்தீர், வாழ்வு கொடுத்தீர், நிம்மதி கொடுத்தீர், சமாதானம் கொடுத்தீர், நிறைவு கொடுத்தீர் ஆண்டவரே. அதே போன்ற ஆண்டவரே, பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்போரேன் என்று வாருங்கள், உங்களை நான் தேற்றுவேன், உங்களுக்கு ஆறுதல் அளிப்பேன் என்று சொன்ன தெய்வம் இன்றைய நாளிலும் ஆண்டவரே உமையே நோக்கி வந்திருக்கிறோம். அனைத்து விண்ணப்பங்களுக்கும் ஆமென்றும் ஆமேன் என்றும் பதிலளிப்பதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். தொடர்ந்து உடைய நேசக்கரம் வழி நடத்தட்டும் ஆண்டவரே. அன்று மாலையாத இடத்தில் வந்தவர்கள் அனைவரும் என்னென்ன தேவைகளுக்காக வந்தார்களோ அந்த தேவைகளை பெற்று சென்றார்கள் என்று பார்க்கிறோம். அந்த இடத்திலே, அந்த உயிருள்ள இடத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக இன்றைய நாளிலும் வேலை தேடுபவர்களுக்காகவும் கடன் பிரச்சனையால் அவதிப்படுபவர்களின் கடன் தீர்ந்து ஆசீர்வதிக்கப்படவும் இடத்திலே மன்றாடுகின்றோம் ஆண்டவரே. பொல்லாத ஒரு காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பொருளாதார ரீதியாக பலமாக விசேஷமாக இந்த கனடா நாடு பாதிக்கப்பட்டிருக்கின்றது ஆண்டவரே. இந்த நாட்டிலே வேலையில்லா பற்றாக்குறை ஆண்டவரே, பண நெருக்கடி, விலை உயர்வுகளினால் பல மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இயேசுவே, அன்று இடத்தில் வந்தவர்களுக்கு நீரே ஆறுதலின் தேவனாக இருந்திருக்கிறேன். 5 அப்பங்களை 2 மீன்களையும் 5000 பேருக்கு பழகி கொடுத்த தெய்வம் நீர் ஆண்டவரே. ஆண்டவரே, படகு நிறைய மீன்களை கொடுத்து சீடர்களை மகிழ்வித்த தெய்வம் இன்றைய நாளிலும் ஆண்டவரே, இந்த நாட்டின் சூழலை மாற்ற உம்மால் மட்டும்தான் முடியும் ஆண்டவரே. இந்த அதிகாரத்திலே இருப்பவர்களுக்கு சாலமோனின் ஞானத்தை கொடுத்திருளும். சரியான முறையிலே இந்த நாட்டை நடப்பிக்கவும் ஆண்டவரே. இந்த பொருளாதார இடைஞ்சல் தீர்ந்து இந்த வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கவும், அதன் மூலமாக இந்த கடன் தொலைந்து விடுபடவும் ஆண்டவரே நீரே அவர்களோடு கூட இருந்தீர்கள். அவர்கள் எடுக்கும் முயற்சி ஆசீர்வதி. அந்த முயற்சியிலே ஆவினுடைய பிரசன்னம் இருந்து சரியான பாதையிலே நடப்பிக்கவும், அவர்கள் செய்கின்ற முயற்சியிலும் அவர் எடுக்கின்ற அவர்களுடைய வேலையிற்குரிய ஊதியமும் கிடைத்த ஆண்டவரே. இந்த கடன் தொல்லையிலிருந்து, இந்த கஷ்டத்திலிருந்து, பண நெருக்கடியிலிருந்து அவர்கள் விடுதலை அடைய ஆண்டவரே நீரே கரம் பிடித்து வழி நடத்தியறலும். ஆசீர்வதியும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுதே சகல கட்டுக்களும் கடன் தொல்லைகளும் அகன்று போகும்படியாக இடத்திலே மன்றாடுகின்றோம். இன்னுமாய் ஆண்டவரே, புதிதாக கனடா வந்திருக்கும் அனைவருக்காகவும் வர விரும்புகிறவர்களுக்காகவும் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. ஏதோ பொருளாதார இடைஞ்சலிலிருந்து அந்த நாட்டிலே வாழ முடியாமல் பல கஷ்டங்களின் மத்தியிலும் பல பண நெருக்கடியின் மத்தியிலும் ஏதோ ஒரு வகையிலே இந்த நாட்டுக்கு வந்திருக்கிறவர்களை கரங்கள் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுடைய வருகை, அவர்கள் வந்திருப்பது நீதியாக நேர்மையாக என்று நீர் கண்டு கொண்டால் ஆண்டவரே, அதை நீர் நிறைவேற்றியறலும் ஆண்டவரே. நிரந்தரமான ஒரு மதிப்பிடத்தை அவர்களுக்கு இங்கே கொடுத்தரலும் ஆண்டவரே. இன்னுமா யார் யார் வர விரும்புகின்றார்களோ அவர்கள் நீதியான முறையில வந்து சேரக்கூடிய வழியை அவர்களுக்கு திறந்து விடும் ஆண்டவரே. ஆண்டவர், எத்தனையோ நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் அவர்கள் ஒரு பொருளாதார இடைஞ்சல், பணப்பற்றாக்குறை, குடும்ப நிலைமை, நாட்டிலே இருக்க முடியாத சூழ்நிலையில இங்கு வருகிறார்கள் ஆண்டவரே. இயேசுவே, இந்த நாட்டிலே அன்று கானான் தேசத்துக்கு இஸ்ராயேல் மக்களை அழைத்து சென்ற பொழுது அங்கு பாலும் தேனும் ஓடினது என்று பார்க்கிறோம். அதே போன்று இந்த நாட்டிலும் வருபவர்கள் ஆண்டவரை சரியான முறையிலே வழிநடத்தப்பட்டு சரியான முறையிலே அவர்களுடைய விண்ணப்பங்கள் எடுக்கப்பட்டு
அவர்களுடைய எதிர்காலம் வளம்பட ஆண்டவரே இப்பொழுதே உம்முடைய இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறோம். இப்பொழுதே அவர்களுக்கு புதிய வழி திறக்கப்படுவதாக, புதிய பாதைகள் திறக்கப்படுவதாக, புதிய நிலைமைகள் மாறுவதாக. யார் யார் அவர்களுடைய இந்த வேண்டுதலை, அவர்களுடைய விண்ணப்பங்களை பார்க்கிறார்களோ அவர்களோடு நீர் பேசும் ஆண்டவரே. அவர்களுக்கு நீதியான முறையிலே அவர்களுக்கு உரிய மதிப்பிடங்கள் கிடைக்கவும், உடைய எதிர்காலம் வளம்படவும், உடைய குடும்பங்கள் சிறப்பாக வாழவும் இயேசுவின் நாமத்தினால் அனைத்தும் நிகழட்டும் ஆண்டவரே. இப்பொழுது நம்முடைய வல்லமை எங்கே புறப்பட்டு வருவதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். அனைத்தையும் ஒரு கரங்கள் ஒப்படைக்கிறோம். இயேசுவின் இனிய நாமத்திலே கெஞ்சி கேட்கிறோம் உங்கள் வல்லமை உள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். அன்பான ஆண்டவரே, பரிசுத்தமான நல்ல தகப்பனே, என்ற நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் நல்லவர், வல்லவர், போதுமானவர், மனதிற்கு நிறைந்தவர். அன்னைக்கு தயவெடுத்த இயேசப்பா அன்றைய நாளும் மீண்டுமாக எங்களை ஒன்றிணைத்த தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவர் இன்றைய நாளும் எனக்கு தந்த விண்ணப்பங்கள் ஒவ்வொன்றையும் திருப்பாதத்திலே கொடுக்கிறேன் ராஜா. திருமணத்துக்காக காத்திருக்கும் பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்துள்ள தகப்பனே, ஏற்ற காலத்திலே ஏற்ற துணிகளை அவரு கட்டளை ஏற்றி கொடுத்துள்ள தகப்பனே முதல் வயதிலும் ஆண்டவரை தாங்கிற இயேசப்பா அந்த பெற்றோர் ஆண்டவரே தங்களோட பிள்ளைகளுக்கு திருமணமாகவில்லை என்று கவலையோடும் கண்ணீரோடும் இருக்கிறார்கள் அப்பா. ஆண்டவரே அவர்களுக்கு ஏற்ற துணிகளை நீர் வெளிப்படுத்தி கொடுக்கவனமாக தகப்பனே. இன்னுமாக திருமண காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது ஐயா. இந்த திருமணத்துக்காக இந்த ஆண்டிலேயே திருமணம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணோக்கி பார்த்து அந்த இடத்திலே காணால் திருமண வீட்டிலே நீர் அற்புதம் செய்தது போல் அவர்களோட திருமண இடங்களிலும் நீர் அற்புதத்தையும் அதை செய்வனமாக ஆண்டவரே. சென்ற மாதம் நடந்ததில் ஆண்டே நீ என்னுடைய திருமணத்தை உங்களது இருக்கிறதில் ஒப்பு கொடுத்தேன் ஆண்டவரே. இந்த திருமண காரியத்தில் நீர் கூட இருந்து நல்ல முறையில் சிறப்பாக இந்த திருமணம் நடத்தி முடித்த இறைவா உமக்கு நன்றி கொடுக்கிறோம் தேவரி. இன்னுமாக தகப்பனே குழந்தை செல்வம் இல்லாமல் இருக்கும் ஒவ்வொரு குடும்பங்களையும் கண்ணோக்கி பார்த்துள்ள தகப்பனே. காலம் தாமதித்தாலே நீ நல்லவற்றை செய்கிற இயேசு ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் தங்கள் குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வேணும் என்று வாஞ்சியாக காத்திருக்கிறார்களே சப்பா. அந்த குடும்பங்களை எல்லாம் நீர் கண்ணோக்கி பார்த்துள்ளும் ஐயா. வரையை திறந்து கனியை கொடுக்கவில்லை இயேசு நீதான் ஐயா. ஆண்டவரே அந்த அவர்களுக்கு அந்த வம்சம் தலைக்க நீர் ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளை விடமாக்குகிறோம். இந்த குழந்தையை சுமந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தாய்மாரையும் கண்ணோக்கி பார்த்துள்ளோம் தகப்பனே. நீதாமே அந்த குழந்தைகளை சுமந்து அந்த பிறகாலம் பரம்பரையும் தகப்பனே அவர்கள் நல்ல சுடல் பல சுகத்தோடு இருந்து பெற்றெடுக்க உம்மோட விலத்தகரம் அவளோடு கூட இருந்து வழி நடத்துவடமாக தகப்பனே. இன்னும் பிறந்திருக்கிற ஒவ்வொரு குழந்தைகளையும் பொறுப்பேற்றுக் கொள்ளும். அந்த குழந்தைகளை ஆண்டவரை நல்ல முறையிலே வழி நடத்தக்கூடிய ஞானத்தையும் பிலத்தையும் திடத்தையும் அந்த பெற்றோருக்கு கொடுத்துள்ளோம் தகப்பனே. இன்னுமாக தகப்பனே புதிதாக தொழில் செய்கிற ஒவ்வொரு சௌரங்களையும் கண்ணோக்கி பார்த்துடலும் தகப்பனே. அவர்கள் தொழில் செய்கிற இடங்களை நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். அவர்கள் தொழில் செய்யக்கூடிய ஞானத்தை அவர்களுக்கு கொடுத்து வழி நடத்தியுள்ளோம் ஐயா. தனியாக தொழில் செய்யும் போது ஆண்டவரே அந்த இடத்துல இவற்றை செய்ய வேண்டும், எப்படி வியாபாரம் செய்ய வேண்டும் என்ற ஆண்டவரே அவர்களுக்கு உம்முடைய தூய ஆவியும் வழி நடத்தல் ஆண்டவரே அவளுக்கு நிறைவாக இருக்க வேண்டுமாக தகப்பனே. இன்னும் வியாபாரத்திலே ஆண்டவரே என்னென்ன படிப்பினைகள் அவர்களுக்கு தேவை அவற்றையெல்லாம் கட்டி கொடுக்க வேணுமா தகப்பனே. இன்னும் ஆண்டவரே என்னென்ன தொழில்களுக்காக படிக்கிறார்களோ ஆண்டவரே அந்த என்னென்னதுக்காக படிக்க வேண்டுமான ஞானத்தை கொடுத்து அவர்கள் ஆண்டவரே அந்த பாதையிலே நடக்க உதவி செய்யும் தகப்பனே. தேவையில்லாத சிந்தனைகள் ஆண்டவரே அவர்கள் வாழ்க்கையில வந்து விடாதபடி அந்த படிப்புகளை ஆண்டவரே ஒரு மன நோக்கத்தோடு படித்து அதற்கேற்ற தொழில் வாய்ப்புகளை எல்லாம் அவர்களுக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டுமாக ரமேசப்பா. இன்னுமாக இயேசுவே நீர் அற்புதம் செய்கிற இயேசுவாக இருந்தீர் ஐயா. என் குடும்பத்திலே நீர் செய்த அற்புதத்துக்காக நான் உமக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தரை நோக்கி பார்த்தவர்களின் ஒருபோதும் வெக்கப்பட்டு போகக்கூடாது நேசராக இருந்ததுக்காக நான் உமக்கு நன்றி செலுத்துவேன் நேசப்பா. தேவரி நீர் கூட இருந்தீர் ஐயா. குறைகளை நீக்கிற தேவனாக இருந்தீரே அதற்காக உமக்கு நன்றி செலுத்துவோம் தேவரி. உண்மை நோக்கி பார்க்கும் போது ஆண்டவரே நீர் எங்கள் விசுவாசத்தோடு உண்மை நோக்கி நாங்கள் கூப்பிடும் போது எங்கள் ஜபங்களுக்கெல்லாம் நீர் பதில் தருகிற தேவனாக இருந்ததற்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தேவரி. சோதனைகளும் வேதனைகளும் வரும்போது உங்களுடைய அன்பு கரமங்களை தாங்கியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மீண்டும் இந்த சத்துரு எங்கள் குடும்பங்களை வந்து எந்த விதமான ஒரு பிரச்சனையில பிளவுகளை உண்டாக்காதபடி தகப்பனே நீரே கூட இருமேசப்பா. ஆண்டவரே விசேஷ விதமா எங்கள் பிள்ளைகளை ஒவ்வொருவரும் நோக்கி பார்க்க வேணும் ஐயா. தேவனை நம்புற பிள்ளைகளாகும் அன்புகளை வாழ உதவி செய்யும் இயேசுவே நீரே கூட இருக்கிறதுக்காக மக்கள் நன்றி செலுத்துறோம். எங்கள் ஜெபங்களை கேட்டி அதற்காக மக்கள் நன்றி செலுத்துறோம் தேவனே. இன்னுமாக இந்த காலையிலே காரணமாக ஆண்டவரே வருகிற இருமல் சளி வருத்தங்கள்ல இருந்து ஒவ்வொருவரே நீரே பாதுகாக்கப்படமாக இருக்கிறோம் ஆண்டவரே. நீரே ஆண்மைக்கு மட்டும் தேவனிலே இயேசுவே
தூர தேசத்துல இருக்கிற எங்களுடைய உறவுகளை ஒவ்வொருவரையும் பொறுப்பேற்று பாதுகாத்துக் கொள்ளும். அவருடைய வேலையிலானி சந்தியும் ஆண்டவரே. நீரே எங்கள் மீட்பென்ற செம்மாயிருந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் மீட்பென்ற செம்மாய் இயேசுவின் திருப்பாதத்திலே எங்களை தாழ்த்தி கொடுக்கிறோம். நல்ல தகப்பனே, ஆமென். 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 அன்பும் இரக்கமும் நிறைந்த தகப்பனே, மீண்டுமாக இந்த இடத்திலே நான் ஏறெடுக்கிற இந்த ஜெபங்களை உம்முடைய கரத்திலே வைக்கிறேன். இந்த இடத்திலே ஏறெடுக்கப்படும் விண்ணப்பங்களுக்கு உம்முடைய செவிகள் திறந்திருக்கின்றபடியால் நன்றி சொல்லுகிறேன். அலன் என்ற மாணவனின் கார் பழுதுபட்டிருக்கின்ற நிலையிலே புதிதாக வந்த அந்த மாணவன் பல சிரமங்களுக்கு மத்தியில் அந்த காரை திருத்த விட்டிருக்கின்றார். அன்பான தகப்பனே, அந்த காரானது இலவசமாக திருத்தக்கூடிய வரையறைக்குள் இருக்கிறதா என்று கம்பெனி பரிசோதித்து கொண்டிருக்கின்ற வேளையிலே நீதாமே அந்த இடத்திலே ஆளுகை செய்யும்படியாக மன்றாடுகிறோம் ஐயா. அந்த மாணவனுடைய தேவைகள் ஐயா உம்முடைய இரக்கத்தினாலும் கிருபையினாலும் சந்திக்கப்பட அந்த கார் திருத்தப்பட்டு அவர் மீண்டுமாக தன்னுடைய படிப்புக்கும் வேலைக்கும் எந்தவித தடைகளும் இன்றி செல்ல நீதாமே அந்த தனித்திருக்கின்ற அந்த பிள்ளையோடு கூட இருந்து அந்த பிள்ளைக்கு ஆசீர்வாதத்தையும் ஆறுதலையும் கொடுக்க வேண்டுமாய் மன்றாடுகிறோம் ஐயா. அந்த காரணம் என்ன பிழை இருக்கிறது என்று கண்டறியப்பட்டு சரியான முறையிலே திருத்தப்பட்டு வருகிற குளிர்காலத்திலே எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் அந்த கார் அவருக்கு உதவியாக உறுதுணையாக இருக்க நீரே அந்த காரையும் திருத்துகிற கம்பெனியையும் மாணவன் அலனையும் பொறுப்படுத்தி வழிநடத்த வேண்டும் என்று மன்றாடுகிறோம். இன்னும் தகப்பனை, புதிய கல்வி ஆண்டுக்குள்ளே நுழைந்திருக்கின்ற ஒவ்வொரு மாணவர்களையும் ஆசிரியர்களையும் உம்முடைய திருக்கரத்திலே வைக்கிறோம் ஆண்டவரே. யாக்கோபு 1:5 சொல்லுகின்றது, உங்களுடைய குறைவான ஞானம் கொண்டிருப்போர் கடவுளிடத்தில் கேட்கட்டும், அப்பொழுது அவரும் ஞானத்தை கொடுப்பார், அவர் முகம் கோணாமல் தாராளமாய் எல்லாருக்கும் கொடுப்பவர் என்று. ஆமா ஆண்டவரே, நீர் பொதுவான ஞானத்தை எல்லாம் ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு அளவுக்கு அதிகமான அளவு கடந்த ஞானத்தை கொடுக்க வல்ல தேவன், அறிவுக்கு அப்பாற்பட்ட ஞானத்தை கொடுக்க வல்ல தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு மாணவர்களையும் ஆசிரியர்களையும் உம்முடைய பிரசன்னத்துக்குள்ளே வழி நடத்தும் ஆண்டவரே. எதிர்காலத்தின் நல்ல பிரஜைகளாக ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த மாணவர்கள் வளர ஆசிரியர்களுக்கும் வேண்டிய ஞானத்தை கொடுத்து இந்த மாணவர்களை சரியான பாதையிலே நடத்த நீத்தாமே அவர்களோடும் கூட இருந்து வழி நடத்தும்படியாக மன்றாடுகிறோம். இந்த பாடசாலையின் சட்டங்கள், கல்வி அமைச்சின் சட்டதிட்டங்கள் ஒவ்வொன்றும் சரியான எதிர்காலத்தை பிள்ளைகளுக்கு கொடுக்கிற பண்பான ஒழுக்கமான எதிர்காலத்தை கொடுக்கின்ற சட்டங்களாக இருக்க நீர்தாமே ஒவ்வொன்றிலும் இடைப்பட்டு இந்த தேசத்தின் எதிர்கால பிள்ளை செல்வங்களை ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று மன்றாடுகிறோம் ஐயா. இன்னும் வருகிற வெள்ளிக்கிழமை தன்னுடைய படித்த படிப்பிலே எக்ஸாம் எழுத இருக்கிற ஒரு சகோதரிக்காக உம்மிடத்திலே வருகிறோம் ஆண்டவரே. எந்த இடத்திலே கேள்வி இருக்கிறதோ, எந்த இடத்திலே அப்பா அவ பதில் தெரியாமல் இருக்கின்றாமோ அந்த இடத்திலே நீர் உம்மை வெளிப்படுத்தி நிறைந்த ஞானத்தை கொடுத்து ஞாபக சக்தியை கொடுத்து நல்ல புள்ளிகளை எடுக்கக்கூடிய விதத்தில் வெற்றியோடு அந்த சகோதரியை வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சர்வ வல்லமை உள்ள இயேசுவின் நாமத்திலே எல்லா விண்ணப்பங்களையும் ஒப்பு கொடுக்கிறேன் எங்க நல்ல தகப்பனே. ஆமேன். ஆமென். திருப்பாடல் 22-24. ஏனெனில் எளியோரின் சிறுமையை அவர் அற்பமாக எண்ணவில்லை, அதை கவனியாமல் இருந்து விடவில்லை. தமது முகத்தை அவர்களுக்கு மறைக்கவும் இல்லை, தம்மை நோக்கி அவர்கள் மன்றாடுகையில் அவர்களுக்கு செவி சாய்த்தார். ஆண்டவரே, அந்த விசுவாசத்தோடு எங்கள் விண்ணப்பங்களை உம்முடைய பாதங்களில் கொண்டு வருகின்றோம். இந்தியாவில் அடிக்கடி வாந்தி எடுப்பதால் மிகவும் பலவீனமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் 9 வயது ஜாஷுவா என்ற சிறுவனுக்காக உம்மிடத்தில் வருகிறோம். ஆண்டவரே, நீரே அந்த சிறுவனை உம்முடைய ஆணி பாய்ந்த கரங்களால் குணப்படுத்தும் அப்பா. உம்முடைய மாசற்ற ரத்தம் அந்த மகனை தொட்டு
அவருக்கு இருக்கிற அந்த நோயை குணப்படுத்த வேண்டுகிறோம் அப்பா. உம்முடைய வார்த்தையை அனுப்பி அந்த மகனை குணப்படுத்தும் ஆண்டவரே. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. பலவீனப்பட்டு போயிருக்கிற அந்த சிறுவனுக்கு உம்முடைய வார்த்தையால் குணமளித்து உம்முடைய மாசற்ற இரத்தத்தால் அவரை தெளித்து குணப்படுத்துங்க அப்பா. அப்பா, உம்முடைய ஆணி பாய்ந்த கரங்கள் அவரை தொட்டு குணப்படுத்த வேண்டுமாய் உம்மிடத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் தகப்பனே. இன்னுமாய் இந்த மாதம் செயற்கை கருத்தரிப்பு செய்ய உள்ள சோனியா என்றும் இன்னும் ஒரு இளம் மகளுக்காகவும் உம்மிடத்தில் வருகின்றோம் ஆண்டவரே. குழந்தை செல்வம் என்றது உம்மிடமிருந்து மன மகிழ்ச்சியாக பெற்றுக்கொள்கின்ற ஆசீர்வாதம் தகப்பனே. அந்த குழந்தை செல்வத்துக்காக இந்த இரு மகள்மாரும் எடுக்கின்ற அந்த செயற்கை முறையான சிகிச்சைக்கு நீரே அவர்களை ஆசீர்வதித்து அவர்களுக்கு அந்த சிகிச்சையை தாங்கிறதுக்குரிய உடல் பலனையும் மனபலனையும் கொடுத்து அவர்கள் இருவருக்கும் ஆசீர்வாதமான குழந்தை செல்வத்தை நீர் கொடுத்தருள வேண்டுமாய் உம்மிடத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம். நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாக தர வல்லமையுள்ள தேவன் நீர் ஆண்டவரே. இந்த இரு மகள்மாரும் நல்ல ஆசீர்வாதமான ஆரோக்கியமான குழந்தையை கொடுத்து நீர் அவர்களை சந்தோஷப்படுத்தவும் அவர்கள் உம்மை மகிமைப்படுத்தவும் நீர் செய்ய வேண்டுமாய் உம்மிடத்தில் கெஞ்சி கேட்கிறோம் அப்பா. எங்கள் விண்ணப்பங்களை எல்லாம் கேட்டதற்காக நன்றி கூறுகின்றோம். எல்லாவற்றையும் மீட்பெறும் இரட்சகருமாம் இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபம் கேட்டு நிற்கின்றோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமேன். ஆமேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன், உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. ஆமென். ஆமேன். மீண்டும் ஒரு சங்கிலி சபை வழிபாட்டிலே நேரத்தை ஒதுக்கி பங்கு பெற்றிய அனைவருக்கும் நன்றி. அத்தோடு கூட ஒவ்வொரு மாதமும் தவறாமல் எங்களுக்காக இதை ஒழுங்காக செய்து தந்து இந்த பணியை நடத்தி கொண்டிருக்கிற சகோதரன் குடும்பத்திற்கு ஆண்டவருடைய ஆசி தொடர்ந்து கிடைக்க வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். கடந்த மாதத்திலே நாங்கள் மன்றாடிய விண்ணப்பங்களிலே நாங்கள் கடந்த வெள்ளிக்கிழமை பார்த்தோம். சகோதரி பக்சலா அவருக்காக நாங்கள் மன்றாடி இருந்தோம். ஒரு தடவை அல்ல, 3-4 தடவை. அவருக்கு ஆண்டவர் நல்ல பதிலை கொடுத்து ஆரோக்கியத்தையும் கொடுத்திருக்கிறபடியால் நன்றி. இன்னும் ஒரு விண்ணப்பம் கொடுத்திருந்தோம். நீண்ட காலமாக சிறையில இருக்கின்ற ஒரு சகோதரனை அவருடைய சகோதரி பார்க்க வருவதற்கு பல தடைகள் இருந்தது. அந்த தடைகளையும் ஆண்டவர் அகற்றி அவர் பல முறை அந்த சகோதரனை சந்தித்து சென்றிருக்கிறார். அதற்காக கடவுளுக்கு நன்றி. இன்னும் வாட்டிலூலே ஒரு தாயாருடைய கோவிட் குணமடைய வேண்டும் என்று மன்றாடி இருந்தோம். 91 வயதிலும் ஆண்டவர் அவருக்கு இரக்கம் செய்து அற்புதம் செய்து அந்த தாயாரை பூரண குணத்துக்குள்ளாக வழிநடத்தி வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். அதற்காகவும் நன்றி. இன்னும் விடுமுறையிலே சென்றவர்கள் நல்லபடியாக பாதுகாப்பாக திரும்பும்படியாக ஆண்டவர் செய்திருக்கிறார். எங்கள் விண்ணப்பங்களை கேட்டதற்காக இறைவனுக்கு நன்றி. ஆமென். தேங்க்யூ. நன்றி செல்வியக்கா. உங்களுடைய எல்லா ஒழுங்குபடுத்தி கொடுக்கிற அனைத்து சேவைகளுக்காக நன்றி. இதில் இணைந்திருக்கிற எல்லோருக்கும் நன்றி. அதே போல சங்கிலி தொடர் சபத்தில் இருக்கிற அனைத்து சகோதரர்களுக்கும் எங்களுடைய குழு சார்பாக நன்றியை கூறுவோம். இந்த நேரத்தில் நாம் எல்லாருடைய தேவைகளுக்காகவும் ஜெபிக்கலாம். ஆண்டவருடைய கரங்களை அர்ப்பணிப்போம். அன்பின் ஆண்டவரே, இது இந்த நேரத்தில் உம்முடைய நிறைவான பிரசன்னத்துக்காக நன்றி கூறுகிறோம். அன்று ஜோபு தன்னுடைய நண்பர்களுக்காக பலி செலுத்தி உம்மை நோக்கி மன்றாடிய பொழுது நீர்தாமே ஜோபுவினுடைய
சிறையிருப்பிலிருந்து விடுதலை வாழ்வு கொடுத்தீர். அதுபோல இந்த நேரத்திலே மற்றவர்களுடைய தேவைகளுக்காக உம்மை நோக்கி மன்றாடி இருக்கின்ற இவர்களுடைய வாழ்க்கையிலும் இப்பொழுது என்னென்ன சிறையிருப்புகள் இருக்கிறதோ, தேவைகள் இருக்கிறதோ, அதை நீர்தாமே சந்தித்து அவைகளிலிருந்து நீர் விடுதலை தருவீராக. ஜோபினுடைய முன்னிலைமையிலும் பார்க்க பின்னிலைமையை நீர் ஆசீர்வதித்தீர். அதுபோல இந்த நேரத்திலே மற்றவருடைய விண்ணப்பங்களை சுமந்து வந்து நிற்கின்ற ஒவ்வொருவரையும் அவருடைய குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதியும். இவருடைய முன்னிலைமையை விட பின்னிலைமை உம்முடைய ஆசீர்வாதத்தினால் நிறைந்திருக்கட்டும். அன்பின் ஆண்டவரே, இவர்களுடைய உள்ளத்திலே, இவருடைய குடும்பத்திலே, இவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, கணவன் மனைவி உறவிலே இப்பொழுது என்ன தேவைகள் இருந்தாலும், என்ன விதமான கவலைக்குரிய சூழ்நிலைகள் இருந்தாலும் அவைகள் அனைத்திலும் இருந்து இப்பொழுது இவர்களுக்கு விடுதலை கிடைக்கட்டும். உம்முடைய அருக்கரம் இந்த நேரத்தில் ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதிப்பதாக. உம்முடைய வல்லமை ஒவ்வொருவருடைய உடலிலும் இறங்கி வந்து இவர்களுக்கு வேண்டிய உடல் சுகத்தையும் உள சமாதானத்தையும் தருவதாக. இவருடைய குடும்பத்தில் இருக்கிற பற்றாக்குறைகள் நீங்கட்டும். இருளின் வல்லமைகள் விலகி போகட்டும். இவர்கள் எதிர்பார்க்கின்ற விடயங்கள் ஆண்டவரை இவர்களை கைகூடட்டும். இவர்களுக்காக திறக்க வேண்டிய புதிய பாதைகள் திறக்கப்படட்டும். உம்முடைய ஆசீர்வாத மழை இவர்கள் வாழ்க்கையில ஏற்ற காலத்தில் பெய்வதாக. உங்களுடைய வறட்சி நீங்கி உம்முடைய ஆசீர்வாதத்தின் செழிப்பை இவர்கள் காண்பார்களாக. மற்றவருடைய கண்ணீர் துடைக்கப்படவும், நோய்கள் குணமாகவும், கட்டுக்கள் நீங்கவும் அவர்களுக்காக மன்றாடுகிற இவர்களுடைய வாழ்க்கையில் இப்பொழுது எங்கெல்லாம் கண்ணீர் கவலைகள் இருக்கிறதோ அவைகளிலிருந்து விடுதலை உண்டாகட்டும். ஆண்டவருடைய பிரசன்னம் இந்த நேரத்தில் இவர்கள் எல்லோருடைய குடும்பத்தை மூடிக்கொள்வதாக. இரக்கமுள்ள ஆண்டவர் இந்த நேரத்தில் யாருக்கெல்லாம் விசேஷ ஜெபம் தேவையாக இருக்கிறதோ அந்த தேவைகளை நீர்தாமே சந்தியும். இவருடைய உள்ளங்களிலே விடுதலை உண்டாகட்டும். இருள் நீங்கி வெளிச்சம் தோன்றட்டும். குடும்பத்திலே இருக்கிற துக்கம் துயரம் நீங்கி சமாதானம் தோன்றட்டும். பரிசுத்த ஆவியின் பிரசன்னம் இவர்கள் எல்லோரையும் ஆட்கொள்ளுவதாக. எங்கள் மன்றாட்டினை கேட்பதற்காக நன்றி கூறுகின்றோம். இயேசுவின் நாமத்தில் மன்றாடி நீ தருகிற ஆசீர்வாதத்தை, விடுதலையை பெற்றுக் கொள்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே. ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பத்திலும் எப்பொழுதும் இருப்பதாக. பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.